இன்றைக்கு முதலில் நற்செய்தியை வாசிக்க கேட்போம். அதன் பின்பு முதல் வாசகத்தினுடைய நற்செய்தியினுடைய விளக்க உரையை கேட்கலாம். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 31 முதல் 37 முடிய. இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்பொலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்றைய சிந்தனை. இறை இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் கர்ப்பத்தினால் ஏற்படும் விளைவுகள் பற்றியும் இனி நற்செய்தியில் தனிமையில் இறைவனோடு என்று சிந்திக்கவும் நம்மை அழைப்பு விடுக்கின்றது. இஸ்ராயல் மக்கள் மத்தியில் 12 குலங்கள் இருந்தன. இந்த 12 குலங்களும் தாவீது அரசரின் கட்டுப்பாட்டிலும் அதன் பின்பு சாலமோன் அரசர் கட்டுப்பாட்டிலும் இருந்தன. சாலமோன் அரசர் வேற்று தெய்வங்களை வழிபட்டதால் அவருடைய அரசு அவருக்கு பின்பு பிளவுபடுத்தப்படுகிறது. இறைவன் இறைவாக்கினர் வாயிலாக ரெகோபாம் என்ற சாலமோனின் மகனிடம் 10 குலங்கள் ஒப்படைக்கப்படுகின்றன. அவன் தன் பதவி மீது கர்வம் கொண்டு பெரியவர்கள் சொல்வதை கேட்காமல் செயல்படுகிறான். இதனால் அந்த ஆட்சியில் குழப்பங்களும் பிளவுகளும் ஏற்படுகின்றன. இதே போன்றுதான் ஒரு குடும்பம் இறைவனே இந்த குடும்பத்தின் தந்தை, தலைவர் என்று முன்னிறுத்தி பயணிக்கும் போது அந்த இல்லத்தில் குழப்பங்கள் குறைவாக இருக்கும், அமைதி நிலவும். ஒருவேளை பொருளாதார பிரச்சனைகள் இருக்கலாம். அது அதற்கான நேரம் வரும்பொழுது இறைவன் சரி செய்து கொள்வார். ஆனால் நாம் இறைவனின் வாக்கை புறந்தள்ளி, அவரது அன்பை புறந்தள்ளி, நான் என்ற அகந்தையில் கர்வத்தில் முடிவுகள் எடுக்கும்போது அது குடும்பத்திலுள்ள ஒற்றுமைக்கு முடிவுரை எடுக்கக்கூடியதாக அமைந்து விடுகிறது. இன்றைய நற்செய்தியில் ஒரு மனிதனுக்கு காது கேட்காது, பேசவும் முடியாது. அந்த நபரை மக்கள் இயேசுவிடம் கொண்டு வருகின்றார்கள். உண்மையிலேயே இந்த மனிதன் மக்கள் மத்தியிலே இருந்தாலும் தனிமைப்படுத்தப்பட்டவனாக இருக்கின்றான். இந்த மனிதனை இயேசு சந்திக்கிறார். சிலர் கண்ணிருந்தும் பார்வையற்றவர்களாக இருப்பார்கள். எடுத்துக்காட்டு, நாம் காலையில் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். அந்த நேரத்தில் எதையாவது சிந்தித்து கொண்டே செல்வோம். போகின்ற வழியில் 2 வங்கிகள் இருக்கலாம், மற்ற கடைகள் கூட இருக்கலாம். திடீரென ஒருவர் வந்து வழிமறைத்து இந்த வங்கி எங்கிருக்கின்றது என்று நம்மிடம் கேட்கின்றார். நாம் தினம் வந்த வழியில் தான் நடந்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் அக்கம் பக்கம் பார்ப்பதில்லை. இங்கே என்ன பதில் கொடுப்போம்? பார்வையற்ற அந்த நபருக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அதேபோன்று குடும்பங்களில் யாராவது மனது விட்டு பேச வரும் பொழுது காது கொடுத்து கேட்க தயாராக இருப்பதில்லை. வேலை இருக்கிறது என்று சொல்லுவதும், நேரம் கிடைக்கவில்லை என்று சொல்வதும், இதுபோன்று தவிர்ப்பதற்கு முற்படுகின்றோம். அல்லது எதையாவது செய்து கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது சொல்லுங்கள் என்று சொல்லி அவர்களை சொல்லுகின்றோம். ஆனால் அந்த நேரத்திலும் நாம் செவிடர்கள் நிலையை போன்றுதான் நம்மை காண்பித்து கொண்டிருக்கின்றோம். காரணம், நீங்கள் மற்றவர் அல்லது நாம் மற்றவர்கள் பேசுவதை கேட்க தயாராக இல்லை என்பதுதான். இயேசு அந்த மனிதனை தனியே அழைத்துச் செல்கிறார். அங்கே வைத்து அவரை தொட்டு குணப்படுத்துகிறார். வானத்தை அண்ணாந்து பார்த்து எப்பத்தா என்று மன்றாடுகின்றார். அதாவது திறந்துவிடு என்று அதன் பொருள். அவன் பார்வையும் பெறுகிறான். அவனுக்கு காது கேட்கவும் ஆரம்பிக்கிறது. இங்கே இயேசு அவன் மீது பரிவு கொள்கின்றார். நாம் கண்ணிருந்தும் பார்ப்பதில்லை, காதிருந்தும் கேட்பதில்லை, குருடராகவும் செவிடராகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இறைவனிடம் கேட்போம். அந்த மனிதனிடம் காட்டிய அதே பரிவை, அதே இரக்கத்தை எங்களிடம் காட்டும் ஆண்டவரே. எங்களுடைய கண்களில் காதுகளில் உள்ள கட்டுகளை அவிழ்க்கவும், அதன் மூலம் உண்மை பார்வை பெற்று நல்லவற்றை பார்க்கவும், தேவையில் இருப்போருக்கு உதவி செய்யவும் வேண்டிய
அருள்வரத்தை எங்களுக்கு தந்தருளும். தேவையில் இருப்போருக்கு நாங்கள் செவி கொடுக்கவும், நாங்கள் அவர்களோடு உடனிருக்கும் வேண்டிய அருள்வரத்தையும் எங்களுக்கு தந்தருள இந்த நேரத்திலே, இந்த நாளிலே மன்றாடுகின்றோம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.